திமுக பலசமே இதில் தான் மீன் பிடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேற்று கூட தமிழக முதலமைச்சர் திருச்சியில் வந்து மாநாட்டில் வச்சு பேசும்போது அந்த கூட்டணிக்கு பேர் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு கேள்விக்கு வச்சு நம்ம வந்து இதற்கு முன்னாடி திமுகவுடைய கூட்டணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருந்துச்சு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்துச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். அப்புறம் வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு கூட்டணி பேர் 2024 பார்த்தோம். இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ திமுக கூட்டணி கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, இந்தி கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 4 பேர் வச்சிருக்கு. அப்போ வந்து இவங்க எப்படி அடுத்தவங்க பேரை பத்தி சொல்ல முடியும்? அப்போ இந்த பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக எல்லாருமே என்டிஏ கூட்டணி தான் இணைஞ்சிருக்கோங்கிற சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் அதிமுக லேட்டஸ்டாக இணைஞ்சிருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அது எந்த கூட்டணிக்கு பேர் என்ன எல்லாமே குழப்பமே இருக்கு. ஆனால் என்னென்ன பாஜக தலைவர்கள் எப்பயுமே இந்திய ஆட்சி சொல்லிட்டு இருப்பாங்க, அதிமுக வந்து அதிமுக ஆட்சி சொல்லிருக்கும். இதுல வந்து ஒரு முரண் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிருக்கிறாரு நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். என்ன விஷயம் அப்படின்னா அதிமுக ஆட்சி தான் அமையும் அதிமுக பெரும்பான்மை பெற்றால். நான் ஏற்கனவே 2-3 தடவை சொன்னேன், வேற வேற விஷயங்களை சொன்னேன். நேற்று கூட நீங்கள் கேட்ட சொன்னேன், அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பெரும்பான்மை கிடைத்தால் உத்தரவாதமாக தனி கட்சி ஆட்சி தான்.